அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனை we are going to integrate. அந்த ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இஸ் ஹையர் ஆர்டர். தட் இஸ் அதில் பாருங்கள், cos power 7x cos raised to the power 7x dx இன்டெக்ரல் இதை பண்ணணும். அப்போ நேர்முகமாக இதை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா எப்படி சிந்திக்கணும் கேட்டிங்கன்னா, எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வரும், சரிங்களா? ஸோ நீங்கள் அப்படி சிந்திக்க முயற்சி பண்ணால் நம்ம ஆயுசு முடிகிற வரைக்கும் சிந்திச்சா கூட அந்த இடத்துக்கு வர முடியும்னு எனக்கு தோணலை, ரைட்? ஸோ முன்னோர்களுடைய அனுபவத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு we have to do, சரிங்களா? அப்போ என்ன முயற்சி பண்ணணும்னா, இதை ஏதேனும் ஸ்டாண்டர்ட் வடிவத்துக்குள்ளே கொண்டு வர முடியுமா என்று நீங்கள் முற்படணும். நான் எப்படி யோசிக்கிறேன்னு பாருங்கள். கேமரா அப்படியே போர்டுக்கு வந்துடட்டும். பாருங்கள் பிள்ளைங்களா, கேமரா ஷுட் ஃபோக்கஸ் திஸ் திங், ரைட்? ஸோ இங்கே பாருங்கள், cos raised to the power 7x dx இருக்கு பிள்ளைங்களா. இப்போ நான் இதை என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன் பாருங்கள், என்ன பண்ணுறேன் பாருங்கள். இதை cos raised to the 6 ஆக்கிட்டேன், இதை cos x dx ஆக்கிட்டேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இது cos raised to the 6னா, ஓகே, இதை நான் என்ன பண்ண முடியும் கேட்டிங்கன்னா, தட் இஸ் cos square x raised to the power 3 போட முடியும். cos square x 1 minus sin square x போடலாம். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x dx. நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், திரும்ப கவனிக்கிறதுக்காக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், cos raised to the power 6x cos square raised to the power 3 போடலாம். cos square 1 minus sin square போடலாம். ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x dx, ஓகே, 1 minus sin square x. அப்போ அந்த sin x வந்து வேரியபிள் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ கேமரா இங்கே வரட்டும், ரைட்? இங்கே பாருங்கள், sin x is equal to t அப்படின்னு you put it. ஸோ cos x dx is equal to dt. அப்போ இதை இப்படி ஆக்கிட்டீங்கன்னா, now you put sin x is equal to t, it becomes 1 minus t square raised to the power 3 dt. அதாகப்பட்டது ஒரு ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனாக இருந்தது, சர்வ சாதாரண அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனாக மாறிடுச்சு. இதை உங்கள் கண் பார்த்துருச்சா? உங்களால் உணர முடிஞ்சிருச்சா? அதுக்கான சிந்தனை முறை தான் இது, ரைட்? இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவீங்க இல்லைங்களா? அது உங்களுக்கு தனிப்பட்ட பாடு. இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், தட் இஸ் a plus b whole cube is equal to a cube, மைனஸ் இருக்குது. ஸோ minus 3a square b plus 3ab square minus b cube, அதை அப்படியே யூஸ் பண்ணுறோம். 1 minus 3t square plus 3t power 4 minus t power 6 dt. இதை இன்டெகிரேட் பண்ண நான் சொல்லித்தர வேண்டியதில்லை நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்லிடுறேன், ஏன்னா கொஞ்சம் பேர் புது வியூவர்ஸ் இருக்கலாம். ஸோ t minus 3t cube by 3 plus 3t power 5 by 5 minus t power 7 by 7 plus c. ரொம்ப எளிமை. t எல்லாம் ஏதோ வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, யூ ரீப்ளேஸ் யூஸிங் sin x. சிம்பிள் பிள்ளைங்களா, இட் இஸ் ஆஸ் சிம்பிள். அப்போ என்ன கவனிக்கலாம்னா, இந்த கடைசி ஸ்டெப் பார்த்தீங்க இல்லையா, இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும். இதுதான் பிள்ளைங்களா இதனுடைய ஐடியா. ஆனால் அதை நேர்முகமாக செய்ய முடியாது. உங்களுக்கு என்ன தெரியணும்னா, அந்த ஃபங்க்ஷனை எப்படி டீகம்போஸ் பண்ணலாம், எதை சப்ஸ்டிடியூட் பண்ணால் டீகம்போஸ் பண்ணலாம். ஸோ டீகம்போஸ் பண்ணுறதும் சப்ஸ்டிடியூட் பண்ணுறதும் தனித்தனி மெத்தட் மாதிரி தெரிஞ்சால் கூட பயன்படுத்தும் பொழுது எப்படி மாறிடும், இரண்டும் ஒன்றாக இணைந்து செயல்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைங்களா. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க, டைப் பண்ணுங்கள், உங்கள் சந்தேகங்கள் தெரிவிங்க, தீர்த்து வைக்கிறோம். சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.